Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம ஒரு மட்டன் ஐட்டம் தாங்க பார்க்க போறோம். இதுக்கு பேரு மட்டன் மார்க் அப்படினு சொல்லுவாங்க. இது ஹைதராபாத்ல ரொம்பவே ஃபேமஸான ஐட்டம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு சூப் மாதிரி இருக்கும். ஆனா நம்ம சூப்பை வந்து நம்ம ஊர்ல அந்த குடிக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மார்க் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு சப்பாத்தி, ரொட்டி, இன்னும் தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்குங்க. இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்காக நான் 300 கிராம் மட்டன் எடுத்துர்க்கேன். நல்ல எலும்பு கறியா எடுத்துக்கோங்க. தனி எலும்புல கூட நீங்க மார்க் பண்ணலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 3 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் மிளகு, 1 டீஸ்பூன் ஜாய்ஜீரா எடுத்துருக்கேன். இதை நீங்கள் அப்படியே தாளிக்கலாம், இல்லை இதை பொடி பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 3 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மல்லி, புதினா, மிளகுத்தூள், இதெல்லாம் இதுக்கு முக்கியமான பொருளுங்க. இது போக ஒரு 5-6 பாதாம் முந்திரியை வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிற வெந்நீரில் ஊற போட்டு வச்சுருக்கேன். ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கறி நல்ல கொழுப்புள்ள கறியாக இருந்தால் அந்த மட்டன் மார்க் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி வந்து மிளகும் ஜாய்ஜீராவும் மட்டும் தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா பட்டை, கிராம்பு, ஏலத்தூள் நான் ஏற்கனவே வச்சுருக்கிறதுனால அதை பவுடராக சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டை, கிராம்பு, ஏலத்தூள் இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா சேர்க்காதீங்க. அது அப்படியே தாளிக்கையில் பட்டை, கிராம்பு எல்லாம் 3ஐயும் சேர்த்து தாளிச்சிடுங்க. இது பொரிஞ்சாக்கில் நம்ம வெங்காயம் நல்ல ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம், 2 பச்சை மிளகாய் இதை சேர்த்து வதக்கிக்கணும். வெங்காயம் கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டியது இல்லைங்க. அந்த பச்சை வாடை போய் அந்த கண்ணாடி மாதிரி ஆகும் இல்லையா, அந்த மாதிரி வதக்கினா போதும். இந்தளவு வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுதை நல்ல எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இது வதங்கின பிறகு நம்ம மட்டன் சேர்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு நமக்கு மசாலா எதுவுமே கிடையாதுங்க. தக்காளி, தயிர் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சிடலாம். இதோட 1 ஸ்பூன் பட்டை, கிராம்பு, ஏலத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து லைட்டாக ஒரு புரட்டு புரட்டிட்டு நம்ம மட்டனை சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்த பிறகு ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே நல்லா புரட்டி விடுங்க. நம்ம போட்டிருக்க மிளகுத்தூள், மிளகாய் எல்லாமே அந்த மட்டனில் பிடிக்கணும். அந்த மாதிரி நல்லா 2 நிமிஷம் புரட்டி விடுங்க. ஃப்ளேமை கம்மியாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா ஆயில் நம்ம கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். இப்போ மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இது வந்து கிரேவி மாதிரி இருக்காது, சூப் மாதிரி தண்ணியாக தான் இருக்கும். இப்போ மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி, புதினா எல்லாம் சேர்த்து மட்டனை வேக வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா மட்டன் நல்லா வெந்துடும். மட்டன் வேகிறதுக்குள்ளே நம்ம ஊற வச்ச பாதாம் முந்திரியை நல்ல ஃபைனாக அரைச்சிக்கலாங்க. நல்ல தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ மட்டனை செக் பண்ணிடலாம். மட்டன் நல்ல சாஃப்டாக வெந்துட்டுருக்குங்க. நம்ம அதை ஓப்பன் பண்ணலையே அந்த மிளகோட வாசம் அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மட்டன் சூப்பை நம்ம அப்படியே கூட குடிக்கலாம். இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பாதாம் முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துடுங்க. பாதாம் முந்திரி அரைக்கையில் நல்ல தண்ணி சேர்த்து மையாக அரைச்சிக்கோங்க. இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. காரம் தேவைப்பட்டதுன்னா நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா 1 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டுங்க. இந்த மாதிரி கொதித்த பிறகு கொஞ்சமாக மல்லி, புதினா எல்லாம் தூவி நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். நம்மளுடைய சுவையான மட்டன் மார்க் தயாராகிடுச்சு. இது ஹைதராபாத்தில் ரொம்பவே ஃபேமஸான டிஷ்ங்க. அங்கே உள்ள மேரேஜ் வீடுகளில் இதை கட்டாயம் பரிமாறுவாங்க. இதை நீங்கள் அப்படியே குடிக்கிறத விட ரொட்டி, சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வந்து இதை தோசைக்கு தான் பரிமாறினா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.